என்ன தேவா, பொண்ணுகிட்ட இந்த நேரத்தில் போய் பேசணுங்கிற முக்கியமா? முக்கியமான விஷயம் தாமா. முதல்ல மனையை விட்டு எழுந்திருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் எங்க இந்த தனியா போய் பேசுறது? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. எந்தவித தப்பான எண்ணத்தோட அவங்க கூட பேசணும்னு நான் நினைக்கல. ஆனா எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது மனசுல சந்தேகத்தோட அதை ஏத்துக்க விரும்பல. பேசினா என்ன தப்பு? பொண்ணோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கணும் தானே தேவா பேசணும்னு சொல்றாரு. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? முருனா, அம்மா சொல்றது சரிதான். மனையில உட்காந்துட்டு பாதியிலே எங்கேயும் எழுந்து போக கூடாது. அது நம்ம சம்பிரதாயத்தையும் அவமானப்படுத்துற மாதிரி. மாப்பிள்ள தம்பி பொண்ணுகிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. விஷாக்கா, நான் உங்க கூட பேசணும்னு ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா உன்னோட விருப்பத்தை உன் வாயால தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் யூஎஸ்ல இருக்க போது எத்தனையோ பெண்களை சந்திச்சிருக்கேன், எத்தனையோ பேர்கிட்ட பழகி இருக்கேன், எத்தனையோ பேர் என்னை விரும்பி இருக்காங்க. ஐ மீன், எனக்கு யாரு மேலே விருப்பம் வரல. ட்ரஸ்ட் மீ, திடீர்னு என் இந்தியாவுக்கு வர வச்சாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் 100% எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. உனக்கு தெரியாது, உன்னை முத நான் எப்ப பார்த்தேன்னு தெரியுமா? நம்ம ஊர்ல நடந்த ராஜலீலையில பார்த்ததும் மனசை பறி கொடுத்துட்டேன். நிதிவனத்தில் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் நடந்த அதுவும் கூட தான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை நான் ஹோலியில பார்த்தேன். எனக்கே தெரியாம உன் கண்ணத்துல கலரை பூசிட்டேன். அப்பதான் உன்னை பத்தி நான் விசாரிச்சேன். அப்பதான் அந்த புரோகிதர் உன் பேர் என்னன்னு என்கிட்ட முத சொன்னாரு. நீ கிருஷ்ண பகவான் மேல ரொம்ப பக்தி வச்சிருக்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ வணங்குற அந்த கிருஷ்ண பகவானைய சாட்சியா வச்சு இன்னைக்கு உன் மனசுல இருக்கிற விருப்பத்தை என்கிட்ட சொல்லு. இப்ப இவர் கேக்குற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்வேன் கண்ணா? ராதிகா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உண்மை என்னவோ அதை கூற வேண்டியதுதானே. ஆனா இந்த கேள்வி எல்லாம் அவர் விஷாக்காவை நினைச்சுதானே என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. ராதிகா கிட்ட கேட்கல. தேவா விரும்புவது பெயரை வைத்து அல்ல. ராசலீலையின் போது எந்த பெண்ணை பார்த்தாரோ அந்த பெண்ணைத்தான். என் ஆசீர்வாதத்தில் வந்த பிரசாதம் உனக்கு தானே அளிக்கப்பட்டது. சொல்லு விஷாக்கா, நீ என்ன உண்மையிலே விரும்புறியா இல்லையா? எனக்கு தெரியணும். உண்மையை கூறு ராதிகா, நீ தேவாவை விரும்புகிறாய் அல்லவா? இது போது விஷாக்கா, இப்ப போலாம். நமக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. பணம் வேணுமா? பணம் மட்டும்தான் வேணுமா உங்களுக்கு? இப்ப என்ன பண்றது பிரதீப்? தேவையில்லாத டென்ஷன் ஆகாத. பேசாம நேரா மணவரையில போய் உட்காரு. ஓ, நீ கூட அப்படி நினைச்சியா? என்ன என்னால நடிகையாக முடியாதுன்னு நினைக்கிறியா நீ? என்னோட பாலிவுட் கனவை இதுக்கு மேலயும் நான் காண முடியாது நீயும் நம்பிட்டல. கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. ஓ கம் ஆன் பிரதீப். இங்க பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காகவா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? அதுக்காகத்தான் விஷாக்கா, அதுக்காகத்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னோட அந்தஸ்து பெரிய அளவுல உயர்ந்துடும். ஓகே, நல்லா யோசி விஷாக்கா, நல்லா யோசி. நீயே தனியா ப்ரொடியூஸ் பண்ணலாம். கண்ட ப்ரொடியூசர் பின்னாடியும் கேமராமேன் பின்னாடியும் சான்ஸ் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. நான் என் கையில கிடைச்ச சான்ஸை விட தயாரா இல்ல. சீக்கிரம் நாங்க போயே ஆகணும். நிச்சயம் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க தான் போறேன்.